கோயில்பட்டி முத்துலிங்காபுரம். கோயில்பட்டி சாத்தூர் முத்துராமலிங்கபுரம். முத்துராமலிங்கபுரம் இல்ல முத்துலிங்காபுரம். முத்துலிங்காபுரம் அப்படி சொல்லணும். முத்துலிங்காபுரம் பெண்ணடியாள் காலைல வந்துட்டு வா. எந்த ஊரு? கோயில்பட்டியா? கோயில்பட்டியில் எந்த இடம்? நடராஜபுரம். சுலமான சாமி சிலை இருக்க அந்த இடமா? சபாஸ், உட்காருங்க. என்னம்மா வேணும் உனக்கு? என்னமெல்லாம் பண்ணி தரணும்? கால் வந்துட்டு வா. வா பக்கத்தில். பையனுக்கு தொழிலை நல்லாக்கி தாரேன், கடன் படாமல் காப்பாற்றி தாரேன். இப்போ 3 மாதமாக வண்டி ஓடாமல் இருக்கு, ஜெயிச்சு தாரேன். அப்படி வேற என்ன வேணும்? அந்த சொத்து பிரச்சனை முடிய 6 மாத காலம் அவகாசம் இருக்கு, தொடர்ந்து பாரு, வெற்றியாக்கி தரேன். போ. அடுத்து கோயில்பட்டி வாப்பா. அடுத்து சாத்தூர் எல்லை கல்யாணத்தை வந்தவன் கேட்டு வந்தவன். வா. என்னப்பா வேணும்? உங்க தண்ணீர் அலாரம் கேட்கும். கேக்கா கால் வந்துட்டு வா. என்னடா எல்லாம் இருக்கீங்க? வரலாம். யாரோ ஒருத்தர் தோள் பக்கத்தில் உட்கார்ந்து பேசுறது மாதிரி ஒரு சத்தம், செருமுறது மாதிரி ஒரு சத்தம், இந்த மாதிரி பல்வேறு குரல்கள் உன் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கு. இது சிசியோப்ரேனியா என்னும் ஒரு நோய். என்ன நோய்? சிசியோப்ரேனியா என்னும் மனோதத்துவ நோய். இவன் செய்வனை வச்சு ஏவல் பண்ணி வச்சுட்டு என் தோளில் யாரி உட்காந்துக்கிட்டு பேசுன்னு நீ கதை கேட்டிருக்க. ஒன்றும் இல்லைப்பா, கால் வந்துட்டு வா. சாமி வேற இடமெல்லாம் உன் தோளில் உட்காந்துக்கிட்டு பேசுது. என்னென்ன ஒன்று சொல்ல மாட்டேங்கிய. வரலாம். இதுக்கு பேர் என்ன நோய்? சிசியோப்ரேனியா. மனோதத்துவ நிபுணர்கள் மூலமாக கேட்டால் அந்த நோய் அப்படிப்பட்டது. தன் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே கேட்கும். அதான் விஷயம். இதை நீ இப்போ உன் மனது ஏற்காது. ஏன்னா நீ சாமின்னு சொல்லி நம்பிட்ட. அப்படி நம்புகிற காரணத்தால் போயா எனக்கு சாமி சொல்லிக்கிட்டு இருக்க, அவர் எதத்தையோ உளர்தாருன்னு என்னையை பற்றி நீ வெளியில் சொல்ல போகிறப்போ அப்படி நடக்கு. சிசியோப்ரேனியா அப்படி செய்யும். எப்படின்னா தன்னுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயத்தை அது கேட்கும். இதுதான் அதனுடைய விஷயம். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு அதுக்கு பேர் முன் அறிவிப்பு தன்மை என்பது பொருள். என்ன தன்மை? முன் அறிவிப்பு தன்மை. அந்த நோயை பற்றி 28 பக்கத்தில் மனோதத்துவ நிபுணர்கள் எழுதியிருக்காங்க. வாங்க வரலாம். அதனால் பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன், குழப்பம் பண்ணாமல் காப்பாற்றுறேன். இந்தாப்பா நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கல்யாணம் மாப்பிள்ளையே வந்திருக்காராம்ல. உங்களுக்கு கல்யாணம் முடிச்சாச்சா? கல்யாணம் தான் கேட்டு வந்தா யாருப்பா? இது யாரு? அப்படியா, கல்யாணம் முடிச்சிட்டியா? நீங்கள் தான் மாப்பிள்ளையா? காலில் வந்துட்டு வாங்க. மாப்பிள்ளைய நல்லா பார்த்துக்காங்க. கருப்பசாமி யாருனாலும் அவருக்கு பெண் கிடைக்கணும், அதான் முக்கியம். இன்னும் 2 தடவை காலில் வந்துட்டு வா. நீங்கள்லாம் கோயில்பட்டி கிடையாதுங்க, நீங்கள் பக்கத்தில் வேறு ஊருக்காரங்க நிற்கிறீங்க. உண்மை தானே? போய் உட்காருங்க, போங்க. தானே கருப்பசாமிக்கு உன்னுடைய திருமணம் தோந்தமாக முன்ஜென்ம பாவத்தின் வினையால் சுமார் 22 ஆண்டுகள் திருமணம் இல்லாத குறைகள் நடந்துச்சு. ஆனால் இப்போ ஆமாம் ராமேஸ்வரம் என்னும் புனிதமான இடத்தில் பசுவின் கன்றும் மாடு தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அறிவித்தது உண்டு ஒரு காலத்தில். அது நடக்கவில்லை. அந்த தானத்தை செய்த பிறகு இந்த கல்யாணம் நடக்கும். கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? அவனுக்கு ரூபா கொடுத்தனா அது இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான்ப்பா. இந்த அப்படி வேறு கேள்வி என்கிட்ட கேட்காத. போ, புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா.
என்ன நானும் சொல்லி உங்கள்கிட்ட கொஞ்சம் இப்படிதான் கால் வந்துட்டு வர யார் கல்யாணம் நடக்கணும் கால் வந்துட்டு வரலாம். முத்துலிங்காபுரம் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? முத்துலிங்காபுரம் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது. உடல்நிலை சம்பந்தமாக காட்டு வந்தது யாரு? உடல்நிலை சரியில்லாமல் வரலாம். அச்சுதா ஹரிகேசவா நாராயணா ஹரி கோவிந்தா விஜயா. அப்படி நின்றுக்காங்க, உடனே வந்துட வேண்டாம். இன்னொரு தடவை கால் விட்டு வரலாம். கருப்பசாமி, கல்யாணம் என்ற ஒரு முயற்சிக்காக நாங்கள் எல்லா பரிகாரமும் செஞ்சு முடிச்சிட்டோம். பரிகாரம்னு சொன்னாலே எங்களுக்கு எரிச்சலும் பிரச்சனையும் தான் வருது. இப்போ இந்த கல்யாணம் உண்மையிலேயே நடக்குமா? செய்த பரிகாரமெல்லாம் உண்மையா அல்லது சும்மா பணம் முடுங்கிறதுக்கு செஞ்சாங்களா? இதுக்கு எனக்கு விளக்கமும் கிடைக்கணும். என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் ஒரு கேள்வி கால் ஒன்று சொல்லலாம். அப்போ எத்தனை பேர் ஏமாத்திருக்காங்க பத்தியே. வரலாம். இந்தாப்பா, இந்த தை மாதத்தில் அந்த திருமணம் நடக்கும். சொந்தத்தில் நடக்காது, அசலில் நடக்கும். எல்லாம் வெற்றியாக நடக்கும். ஒரு கிறிஸ்தன் கோயிலில் வச்சு தான் அந்த கல்யாணம் நடக்கும். போயிட்டு வரலாம். கால் வந்துட்டு வாப்பா. வாண்ணே உட்காருண்ணே. திட்டு வரப்பாடா செய்வன கோளாரா கொம்பேரி மூக்கனா. இல்லே எவ்வளோ கொம்பேரி மூக்கலை கொடுத்து விடுதான் பார்த்தியா? இந்த உடல்நிலைகள் பாதிப்பதுக்கு காரணம் செய்வன கோளாறு இருக்குமா? அது நடந்துதான் இப்படி ஆகிடுதா? அல்ல இது இயற்கையால் ஆகியிருக்குமா? ஆனால் செய்வனன்னு நாங்கள் போகிற இடத்தெல்லாம் செய்தி வந்திருக்க. அப்படின்னா அது உண்மையா பொய்யா அப்படி என்பது உங்களுடைய கேள்வி. சரிண்ணா? கால் வந்துட்டு வாங்க. காடு வெட்டி தோட்டமிட்டேன், கண்ணீரால் நீர் இறைத்தேன், தோட்டத்தை அழித்தாயடா இறைவா, ஆட்டத்தை முடித்தாயடா. வீடு வாசல் இடங்கள்லாம் உண்டா? எங்கே இருக்குது இடமெல்லாம்? என்னதெல்லாம் இருக்குது அதில்? காடு தோட்டம் சம்மந்தமாக பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சா? அதுக்கு பிறகு தான் அந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சா? வச்சது செய்வனதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டியா? கால் வந்துட்டு வாங்க. அப்படி உணர்த்தணும், அப்போ தான் அதை நம்ப முடியும். என்னோட சொல்லப்பட்டுக்கு இந்த விஷயத்தை தீர்த்து தெளிவாகித்தாரேன். வேற என்ன வேணும் மகளே? பக்கத்தில் உடலையும் சரியாக்கி தரேன், உன் கடன்களையும் தீர்த்து தரேன். இடத்த பிடுங்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கான், அதில் போக விடாமல் காப்பாற்றுறேன். வா. ஆமாம், காப்பாற்றிடுவோம்ப்பா. இந்த பக்கத்தில் வா. மனக்குழப்பம் இல்லாமல் அதிகம் பேசாமல் இருந்துக்கா, எல்லாம் வெற்றி ஆயிரும். வா. கர்மசாமிக்கு 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 கிருஷ்ணகிரி கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கிருஷ்ணகிரி பக்தராக கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரிடா. காலில் விட்டு வரலாம். கிருஷ்ணகிரியா? நமஸ்காரம் நமஸ்காரம். காவேரி ஓடம் கதை சொன்ன பாடம். என்ன வேணும்? பக்கத்தில் வாங்க தம்பி, வாடா, நல்லா உட்காரு. என்ன அலப்பா இது மனசு கிடந்து? கண்ண முடிக்கா. முருகா, வேலெடுத்து விளையாட வந்த விரைவேற்றும் வெற்றிவேல் முருகா, நீ வந்து காட்சி கொடுக்க காரணம் என்ன? அப்படியா? முருகன் கோயிலுக்கு போயிருக்கீடாடா? எங்கே இருக்குது? அடிக்கடி போவியா? கால் வந்துட்டு வாடா.
வேலும் மயிலுமாக வந்திருக்கிறான். தான் கேட்டேன். இந்த தைப்பூசத்துக்கு பிறகு ஆம்பளை பையன் பிறப்பான், மயில் வாகனன்னு பேர் வை. என்ன பேரு? மயில் வாகனன். வா, வேற என்னடா வேணும்? வார பௌர்ணமிக்கு நிலமாலையும் சரக்கு முக்கணிகளோட வா. நிலமாலைக்கு பதிவு உனிக்கா. ஹோ ஹோ ஹோ. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? உங்க பேர் என்ன? கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். முதல்ல மனைவியே மனப்பக்குவத்துக்கு வரணும்ல, அதான உலகத்தினுடைய நல்லது. என்ன உங்கள் பொண்டாட்டி எங்கே இருக்கா? என்ன சொல்லலாம் கரெக்டாக கேட்டு சண்டை இல்லாமல் இருக்காளா? போய் சொல்லுதியா? கால் வந்துட்டு வா. தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் வந்து கண்ணன் வந்தான், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். அருமையான பாட்டு தானப்பா. யாருக்கு இப்போ நடக்கணும் கல்யாணம்? பையனுக்கு என்ன விஷயம்? உண்டாப்பா. பையனுடைய பேர் என்ன? என்ன சார்? 1 2 3 4 5 6 7. அந்த பொம்பளை வரமாட்டாடா. கால் வந்துட்டு வா. உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமாப்பா? உண்மையை தானே சொல்லணும். அவள் கோர்ட்டுக்கு போக தயாராகிட்டா. கோர்ட்டுக்கு போக தயாராகி விட்டாள். அழைத்து கொண்டு வரணுமா? இந்த அப்படி அடுத்த வாரம் வந்து பார், கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஓ, கர்மசாமிக்கு சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? வான. அடுத்தது தர்மபுரி. அவ்வளோதான், கிருஷ்ணகிரி உத்தரவு முடிஞ்சு போச்சு. என்ன சொத்து சொந்தமா பிரச்சனை? கண்ண முடுங்க. உன்னுடைய இடத்து பத்திரத்தெல்லாம் போய் பார்த்தேன். அதில் மனதார இடைஞ்சல் இல்லை, ஆனால் தேவையில்லாமல் தகராறுகளும் மன வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கும். பணங்கள்லாம் சிக்கலாக இருக்கும். இந்த கம்ப்ளீட்மெண்ட் வராமல் உன்னால் நிம்மதி அடைய முடியல. அதை ஜெயிச்சு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இன்னும் ஒரு கேள்வி கேளு. கால் வந்துட்டு வா. சருக்கு இடையில காலில் என்னப்பா பிரச்சனை? ஆடாடு வச்சிருக்கியா? தானே கேட்டேன். அதான் காலம் அப்படி ஊசி குத்துறது மாதிரி சர்க்கு புருக்குன்னு வருமே. உன்னுடைய பில்டிங் கான்ட்ராக்ட் வேலையை நல்லா நடத்தி தரேன். அதுக்கு மாந்திரிகம் நடக்கல, கிரகப்படி கோளாறு இருக்கு. அடுத்த வாரம் வந்து பாரு, எல்லாம் வெற்றியாக்கி தந்தது. அப்படி நல்லா இரு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு தர்மபுரி கடன்பட்டு மனவேதனை அடைந்த மகன். வாப்பா, கால் வந்துட்டு வா செல்லம்மா. விழுந்துடக்கூடாது, மெல்லவா. சேலம் அடுத்த உத்தரவு சேலம். வாப்பா. என்னப்பா வேணும்? உன் பேர் என்ன பேரு? உன் பேர் என்ன பேரு? அப்படியா? கண்ண முடிக்கா பாப்போம். கால் வந்துட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கணித 2.25 ஆண்டுகளாக கையில் இருக்கக்கூடிய பணம், நகை, இடம் இவைகளெல்லாம் பறி போய் இப்போ ஆண்டியின் கோலத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிய. இதுக்கு வேற யாருமே தூண்டுதல் காரணம் கிடையாது. இந்த பிறவியில் நீ அடைய வேண்டிய நேரம் இன்னும் 3.25 மாதத்துக்கு இந்த தகுதிகள் இருக்கு. அதுலேருந்து மீறி உங்களை வாழ வச்சு செல்வத்தை அள்ளித்தாரேன், கடனை தீர்த்து தாரேன். இந்தா ஜெயித்துக்கா மகளே. 3 முறை என்னை வந்து பாருடா, ஜெயிப்பேன். நல்லா இருக்கு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு சேலம் கணவன் மனைவியா வந்தவங்க யாரு? வாடங்க, கால் வந்துட்டு வா. அடுத்த சேலத்திலிருந்து பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? முன்னால் வந்து நெல் அங்கேயும் நிற்கா வரலாம். அப்பக்கடை அன்னக்கிளி
என்ன விஷயம்? பக்கத்தில் கடை எதுவும் இருக்கா? என்ன ஹோட்டல் வச்சுருக்கா பக்கத்தில்? ஹோட்டல் வச்சுருந்தீங்களா? என்னமெல்லாம் போட்டேன் பக்கத்தில்? வாமா, என்னெல்லாம் போட்டேன்? இட்லி எல்லாம் போட்டேன். சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு ஒன்று போல மனதை அலப்பாயாமல் வைப்பாங்க. சந்திரோதயம் ஒரு பெண்ணானது, இரு கண்ணானது. இப்ப கடன் பட்டு மனவேதனை அடைந்திருக்கிறீர்கள். அடுத்து என்ன வருமானத்துக்கு வழி என்ற ஒரு வேதனையும் மனதில் இருக்கிறது. அதுக்கு தொழிலையும் அமைச்சு தரேன், கடனை தரேன். வேற ஒரு கேள்வி கேட்டுக்கா. என்னதுப்பா அது? காவல்துறை மூலமாக அது உனக்கு கிடைக்கும். இந்தா வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சிருவோம். அப்படி பக்கத்தில் அதான் எட்டி வந்து திருநீர் பூசக்கூடாது, பக்கத்தில் வரணும். இன்னும் வா, இந்த நல்லா இருமா, போயிட்டு வாங்கப்பா, கால் வந்துட்டு வாமா. சேலம். அடுத்து கடலூர். கடலூர் கடலூர் பக்கம் கடலூர். பாப்பா என்னப்பா வேணும்? நல்லது தானம்மா. அது என்ன பிரச்சனை? அந்த பிள்ளை வேண்டாம், அவங்க ஆத்தா வேணுமா? அப்போ இது யாருக்குள்ள ஜாதகம்? 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் வந்துட்டு வா. மீன ராசியில் சனி பகவான் இருந்து 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தேவையில்லாமல் தகுதி குறைந்த பெண்ணை காதல் பண்ணுவான் என்பது விதியாகும். அப்படி புலிப்பாணி சொல்லியிருக்கிறார். யார் சொல்லியிருக்கா? புலிப்பாணி. நல்ல பாணி. உன் பையன் நம்முடைய இனத்துக்கு மாறுபட்ட பொம்பளையோடு பழகிருப்பான். சரிண்ணா? அவளை லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கணுங்கிற அவள் ஏற்கனவே கால் வந்துட்டுவாங்க. வரலாம். கர்மசாமிக்கு என்னம்மா உன்னை யாரும் கூப்பிட்டா? உன் பையனை மாற்றி தரேன், அடுத்த வாரம் வந்து என்னை பாரு. பக்கத்தில் வா. இந்தா அவனை மனத்தை மாற்றி அங்கேருந்து விரித்து கொண்டு வந்துடுறேன். வாப்பா, இந்தா ஜெயிச்சார். நல்லா போயிட்டா. கடலூர் கால் வந்துட்டு வரலாம். கடலூர் அவனுக்கு ஏய் உன்னைய கூப்பிட்டனா? உடல்நிலை சரியில்லாதவங்களை பற்றி பேச வந்திருக்கேன். நிப்பாட்டிக்க அந்த பொம்பளைய. வாய்க்குள்ளவங்க கால் வந்துட்டுவாங்க. உங்களுக்கு சொல்லியாச்சுன்னா நீங்கள் எதுக்கு வந்து நிற்கிய? என்ன அர்த்தத்தில் தான் பிறந்தீங்களும் இந்த உலகத்தில்? ஏய், நான் நிற்க சொன்னேன், அவளை தனியாக நிற்க சொன்னேன். நிப்பாட்டி வைங்க, பிடிச்சிக்காங்க. அது உங்களுடைய சுய ரயம் இல்லையா? நான் சொல்லாமல் அவள் நின்னாச்சுன்னா அவளை தான் செய்வாள். வாங்க பக்கத்தில். மனதை முதல்ல ஒரு நிலைப்படுத்துங்கள். சம்பந்தப்பட்டவர்கள் யார்? இது உங்கள் அக்கா, உனக்கும் அக்கா. யார் என்கிட்ட கேட்க போகிறாங்களோ அவங்க ஒரு நிலைப்படுத்துங்க மனசை. அப்படியெல்லாம் பார்க்க முடியுங்க. சுவாசியம் நடக்கிற என்ன கால் வந்துட்டு வாணி முதல்ல சொல்லுங்க. வரலாம். ஜென்மபாவத்தின் அடிப்படையில் இந்த விஷயம் நடந்துச்சு. மூளை சம்பந்தமான நரம்பியலில் உள்ள பாதிப்பு தண்டுவட வரை பாதித்து நடந்த சம்பவம் தான் இது. இந்த விஷயம் மெல்ல மெல்ல போக போக தெளிவாக நடப்பதும் நிற்பதுமாக உள்ள நிலையை தெளிவுபடுத்தி வெற்றியாக்கித்தாரேன். 3 மாத காலம் அவகாசம். ஜெயிச்சு தரேன். இந்தா உன் வட்டி கடையும் நல்லா ஓடும். பக்கத்தில் வாமா. இந்தா வெற்றியாக்கி தரேன். இந்தாப்பா உன் உடல்லையும் நல்லா ஆக்கிடுறேன். இந்தா மகனே செல்வத்தை அடித்தாரேன். இந்தா நல்லா இருங்க, போயிட்டு வாங்க. தீர்த்தாச்சுப்பா, சந்தோஷமா இருங்கப்பா. மெல்ல கூட்டு போங்க. கடலூர் கர்மசாமி, எங்கள் குடும்ப கஷ்டம் தீரணும், பண கஷ்டமும் மன கஷ்டமும் தீரணும்னு கேட்டு வந்த பெண்ணடியாள். மெல்ல வாமா, கால் வந்துட்டு வாமா. நீ
நீங்கள் பாண்டிச்சேரியா கடலூரா சார்? பையன் பேர் என்ன பேரு? எத்தனை பிள்ளைங்க உனக்கு? உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். அங்காளம் உன்னுடைய அருள் சக்தி அங்கே இருக்கு. அதே போல நான் கருப்பசாமியுடைய சக்தியும் அந்த எல்லையில் உண்டு. 3 ஆண்டு காலங்களாக உடல்நிலை சம்பந்தமான சிந்தனையும் கடன்கள் சம்பந்தமான பாதிப்பும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவான வேதனைகளும் நடந்துக்கிட்டு இருக்கும். இது கிரகத்தால் நடந்திருக்கா அல்லது செய்வனைகளால் நடந்திருக்கா அப்படிங்கிற சிந்தனை பொம்பளைக்கு. ஆம்பளைக்கு செய்வனை மீது நம்பிக்கை இல்லை. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு வா, நீ உட்கார். இந்த நிலைகளிலிருந்து மாற்றத்தை தந்து வாழ வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? வேலை கிடைக்கும், உன் கடன்கள் தீரும், அதெல்லாம் செம்மையாக இருக்கும். போய்ட்டு வா வடாங்க தம்பி, வாடா, நல்லா இருடா, தள்ளிடாத படபடன்னு வந்து போலீஸ் வேலைக்கு போடா. நீ இந்தா கிரிக்கெட் விளையாடுறா, ஓடுறா. கருப்பசாமிக்கு கடலூர் எல்லை தெய்வ தொண்டு புரிபவன். என்ன தெய்வ தொண்டு செய்த? சிவத்தொண்டு புரிகிறாய். கால் வந்துட்டு வா. இந்தாடா மகனே, நல்லா இரு, புண்ணியமாயிருடா. கால் வந்துட்டு வா. இன்னொரு தரம். ஆங்கிரீசா வாங்கிரீசா. என்னப்பா வேணும் தம்பி? அதான பிறவி பயன், வேற என்ன இருக்கு? உன்னுடைய பாதை வேற, அவங்களுடைய பாதை வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். பொருந்தாத வாழ்க்கையை அமைத்து இப்போ தோளில் சுமந்துக்கிட்டு இருக்க. அவங்க மனத்தை பக்குவப்படுத்தி இன்னும் 9 ஆண்டுகள் இணைபிரியாத வாழ்வை தருகிறேன். இப்படி வட்டி உண்டு. மேல்வலி கால் வலிக்கு செய்வன இருக்குமோன்னு ஒரு சின்ன சிந்தனை. நீ சிவனத்தை வணங்கினாலும் அப்படி ஒரு சிந்தனை இருக்குது. எல்லாம் தீர்ந்தாச்சு. நல்லா இருக்கும். போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு மலையாள தேசம் கேரளம் கேரளம் கேரளம். கேரளா பக்தர் லாகை, கணவன் மனைவி லாகை. ஓய் லாகையா? கேரளா தான். லாகையா? கால் வந்துட்டு வரலாம். திக்கு தெரியாத காட்டில் தட்டு தடுமாறி திரிகின்ற வேளை